எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சிறப்பாக இருக்கேன். காலையிலே போய் தாடியெல்லாம் ட்ரிம் பண்ணிவிட்டு ஒரு கட்டிங் ஒன்று போட்டுன்னு வந்தாச்சு சிறப்பாக. அப்புறம் குவைத்தோட ஃபயர் போர்ட்ஸ் ஒரு அறிவிப்பு ஒன்று விட்டுக்குது. உங்களை பாதுகாப்பது எங்கள் கடமை, உங்கள் பாதுகாப்பு எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு டேக்லைன் பண்ணி இந்த சிலிண்டரு லீக் ஆச்சுன்னா அதனால் ஃபயர் வந்துச்சுன்னா எப்படி தடுக்கிறது அப்படின்ட்டு சில ரூல்ஸ் சொல்லி இது பண்ணியிருக்காங்க. இதுதான் அதுக்கான ரூல்ஸு. ஃபஸ்ட்டு இதுமாரி கேஸ் லீக் ஆகும்போது எந்த சுவிட்சையோ எதையும் இப்போ போடக்கூடாது. ரெண்டாவது அந்த சிலிண்டர் வரத்து மூடி இருக்குதான்னு இது பண்ணணும். நாலாவது இந்த காற்று ஓட்டமாக போகிற மாரி வெளிக்கிற காற்று உள்ளே வர மாரி ஜன்னல் எல்லாம் திறக்கணும். அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற மக்கள் எல்லாம் வெளியேறணும் அப்படின்னு அந்த ரூல்ஸ் போட்டு இந்த குவைத் ஃபயர் போர்ட்ஸ் அறிவிச்சிருக்கு. அதுக்கப்புறம் 5 ஆண்டுகள் திட்டம் தொடக்கம். இதனால் 3795 ஆசிரியர்கள் பாதிக்க போகிறாங்க. என்னடா இது எப்படி பாதிக்க போகிறாங்கன்னு கேட்டால், இந்த குவைத்தில் வேலை செய்கிற வெளிநாட்டு ஆசிரியர்கள் 38 பேர் ஆண்களும் 3757 பேர் பெண்களும், மொத்தம் 3795 பேர். இவங்களை இந்த 5 வருஷத்துக்குள்ளே தூக்கிட்டு அந்த இடத்துக்கு இந்த குவைத் மக்களே போடணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வந்திருக்கு. அதை பரிசீலனை பண்ணுற மாரி முதல் 4 வருஷத்தில் 3/4 பேரும், அதுக்கப்புறம் கடைசி ஒரு வருஷத்தில் மிச்சம் இருக்கிற பேரும் தூக்கிட்டு மொத்த அந்த 8 பாடங்களுக்கும் குவைத் மக்களே போடணும் அப்படின்னு இது பண்ண போகிறாங்க. அது இந்த 2026-27 அந்த சட்டம் அமல்படுத்தி அதுக்குள்ளே இந்த 5 வருஷத்துக்குள்ளே மொத்த பேரும் தூக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் அமெரிக்கா, ஈரான் இந்த பேச்சுவார்த்தை இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நீடிக்குது அப்படின்ற மாதிரி தகவல் வெளியே வந்திருக்குது. சமாதானத்தை எட்டுற வரைக்கும் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நாங்கள் பேசுகிறோம் அப்படின்ற மாதிரி அறிவிப்பு வெளியே வந்திருக்கு. அப்புறம் ஏப்ரல் 20 நேரில் கல்வி அப்படின்ட்டு ஐக்கிய அமீரகம் அறிவிச்சிருக்கு. ஏப்ரல் 20 எல்லாரும் போய் அவங்க ஸ்கூலில் தான் படிக்கணும், ஆன்லைன் கிளாஸ்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி அமீரகம் அறிவிச்சிருக்கு. இந்த குவைத்துக்கு என்றைக்கு ஓப்பன் ஆகுன்னு தெரியல, பொறுத்து பார்ப்போம். இப்போதைக்கு ஆன்லைன் கிளாஸ் தான் நடந்துன்னு இருக்குது. பசங்களாம் வீட்டிலேருந்தே படிச்சுன்னு இருக்குதுங்க. இந்த போர் மொத்தமாக முடிஞ்சால் தான் வருமா இல்லை அதுக்குள்ளே ஓப்பன் பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு சரியாக தெரியல. எல்லாத்தையும் பொறுத்திருந்து பார்ப்போம். லஞ்சு வந்திருக்கு, சாப்பிட்லாம். என்னென்ன வந்துக்குதுன்னு பார்த்துட்டு ஃபஸ்ட்டு இது திறந்தா முட்டை, பீன்ஸ், இது திறந்தா குழம்பு, கொஞ்சமாக பெசஞ்சி, கொஞ்சமாக பீன்ஸ் பொரியல், கொஞ்சமாக சிக்கன், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சேஸ் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது பொரியல். சரி சாப்பிடுவோம். இந்த துணி ஒரு மணி நேரத்துலேயே துவைச்சி அயன் பண்ணி வாங்கின்னு வரணுமா. பையன் சவுதிக்கு போகிறானா, அதெல்லாம் கொஞ்சம் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வாங்கினா குமார் அப்படின்னு மேடமே சொன்னாங்க. அதனால் எடுத்துன்னு போய் கொடுத்து சீக்கிரமாக வாங்கின்னு போய் வீட்டில் கொடுப்போம். சிஎம்சி ஹாஸ்பிட்டலில் போகிறேன். பையனுக்கு அப்பாயின்மெண்ட்டு போட்டுன்னு போகிறேன். 15 தினார் டாக்டரை பார்க்குறதுக்கு. நம்பூர் காசுக்கு 4535 ரூபா. என்ன பண்ணுறது, பிறந்தாலும் பணக்கார வீட்டு பள்ளியாக தான் பிறக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ இது எத்தனை மணிக்கு போயிட்டுன்னு வரணும்னு தெரில. கரெக்டாக இங்கேருந்து வீட்டுக்கு போனோடனே பையனோட துணியும் துவைச்சி அயன் பண்ணியிருப்பாங்க. அப்படியே அது வாங்கிட்டு போய் பையன்கிட்ட கொடுத்துருவோம். பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் எதனா வேலை வருதா இல்லையான்னு. குவைத் கவர்மெண்ட் ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்கு. என்னன்னா, சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள், தொழிற்சாலைகள், விவசாயம், கால்நடை வளர்ப்பு, மீன்பிடித்தல், இந்த 5 துறையிலும் வேலை செய்கிறவங்க மே 1 ஜூன் 30 இந்த 2 மாத காலகட்டத்துக்குள் நீங்கள் வேறு ஒரு விசா மாதிரி வேறு ஒரு வேலை செய்யலாம் அப்படின்னு ஒப்புதல் வழங்கியிருக்கு இந்த குவைத் கவர்மெண்ட். அதனால் இந்த துறையில் வேலை செய்கிறவங்க வேறு துறைக்கு மாறுதான் மாறுங்க. அப்புறம் வானிலை முன்னறிவிப்பு அது என்ன சொல்லியிருக்குன்னா, சனிக்கிழமை ஈவினிங்லேருந்து புதன்கிழமை மதியம் வரைக்கும் ஒரு இடியுடன் கூடிய மழை பெய்யலாம். வானிலை கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது, மோசமாக தான் இருக்குது அப்படின்னு ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டு இருக்குது. அப்படின்னா பொறுத்திருந்து பார்ப்போம். சனிக்கிழமை நைட்லேருந்து புதன்கிழமைக்குள்ளே எப்போயாவது மழை வந்துச்சுன்னா நம்ம சொல்கிற நியூஸ் கரெக்டு, இந்த வானிலை சொன்னதும் கரெக்டு. அப்புறம் என்னோடய வேலைன்னு பார்த்தா பையன் சொன்ன மாதிரி சாயங்காலம் போட்டுன்னு போன அப்பாயின்மெண்ட்டுக்கு இப்போ தான் எடுத்துன்னு வந்திருக்காங்க மேடம். டைம் இப்போ 9:16 ஆகுது, 9:15. அந்த அப்பாயின்மெண்ட் போட்டுன்னு அந்த பேப்பர் வாங்கலை, அப்படியே இறங்கி போயிட்டாங்க. இது பெரும்பாலும் தேவைப்படாது, ஏன்னா அவங்க ஃபோன் நம்பர் கொடுத்து தான் அப்பாயின்மெண்ட்டு போடுறாங்க. அங்கே மேலே போனால் அந்த பேர் லிஸ்ட் வந்துடும் அவங்களுக்கு, டாக்டருக்கு. பார்க்கலாம் எத்தனை மணிக்கு இட்டுன்னு வராங்க அப்படின்னு. வீட்டுக்கு வந்தாச்சு.
டைம் இப்போது 11 மணி ஆகுது. மேடம் சாப்பிட்டு வரேன், போய் எங்கள் தங்கச்சி வீட்டில் இருக்கிற குழந்தைட்டுன்னு வரணும் குமார் அப்படின்னாங்க. மேடத்தோட தங்கச்சி வந்து ஈவினிங் போனான் இல்லையா பையன் சவுதிக்கு, அவங்க கூட போயிட்டாங்க, சவுதிக்கு போயிருக்காங்க. ஒரு 2 நாள் அங்கே தான் இருப்பாங்க போல் தெரியுது. அதில் அந்த குழந்தை மட்டும் போயிட்டுன்னு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லின்னு வந்தாங்க. அப்புறம் எனக்கான வேலையே முடிஞ்சிச்சு. சப்போஸ் அவங்க சாப்பிட்டு வந்தாங்கன்னா போயிட்டுன்னு வருவேன். அது ஒன்றும் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்புறம் அங்கங்கன்னு கண்டுபிடிச்சி சின்ன சின்ன தகவலும் அவங்க கூட ஷேர் பண்ணிட்டேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வேலை எப்படி வருதுன்னு பார்ப்போம். நாளைக்கு ஏதாவது தகவல் வருதுன்னு பார்ப்போம். தகவல் வந்தால் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வேலையும் எப்படி வருதுன்னு அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நாளைக்கு வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய், தேங்க்யூ.